அனைவருக்கும் நம்மளுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களே முதல்ல தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2025 நியூ இயர் பிறந்திருக்கு. இந்த புது வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒரு சர்ச் ஃபாஸ்டர்ஸ் இந்த பாதிரியார்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நற்செய்திகளையும் அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அவங்க தெரிவிப்பாங்க. அது மட்டும் தேவாலயங்களில் அந்த மாதிரிலாம் நடக்கும். இந்து கோயில்களில் பார்த்திங்கன்னா கடவுள்களுக்கான பூஜைகள் அந்த மாதிரி இதை புது வருடத்தை கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மசூதி அந்த மாதிரி இதுலேயும் ஒவ்வொரு சமயத்துலேயும் அதன் சம்மந்தப்பட்ட வழிகளில் இந்த புத்தாண்டை கொண்டாடுவாங்க. இது புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கிறிஸ்தவ சமயத்தை கிறிஸ்துவின் பிறப்பு அடிப்படையாக கொண்டு வருவான ஒரு பண்டிகை. இருந்தாலுமே இப்போ நவநாகரிகமாக ஆகிட்ட சூழ்நிலையில் அனைவருமே இந்த பண்டிகையை நம்ம பண்டிகையாகவே கொண்டாடிட்டு வரோம். புத்தாண்டு அதை பார்த்திங்கன்னா சில அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொண்டர்களுக்கு அவங்களுடைய கட்சியினருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்த்து செய்தியையும் அவங்களுடைய கட்சிக்கான வளர்ச்சி பணிகளையும் அவங்க சொல்லிட்டு வராங்க. நம்ம பங்கு ஏதாவது சொல்லணும் இல்லையா, அதுக்காகத்தான் இந்த பதிவு. நியூ இயர் அப்படின்னு வந்தாலே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், காலேஜ் படிக்கிறவங்களாகட்டும், இல்லை வேலைக்கு போகிறாங்க நண்பர்களாகட்டும், யாராக இருந்தாலுமே, இல்லை வீட்டிலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் இப்போ ஆகிப்போச்சு. அவங்களாகட்டும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நியூ இயர் அப்படின்னாலே ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் நம்ம இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். இந்த லிஸ்ட்டில் பெருசாக ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். அந்த லிஸ்ட்டில் உள்ளதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்கான நம்மளுடைய விடாமுயற்சியிலையும் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆனால் சிலது பார்த்திங்கன்னா நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் பார்த்திங்கன்னா நானும் போன 2024 பிறந்தப்போ இல்லை அச்சீவ்மெண்ட்டை நிறைய லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலதை நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்னே சொல்லணும். நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய 2024 போட்ட ரெசல்யூஷன்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத உங்களே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது சில இதை நம்ம பண்ண முடியாமல் இருக்கும். நம்ம பிளான் பண்ணது நடக்க முடியாமல் இருக்கும். அது எதனால் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பாருங்கள். அது இந்த வருடத்துலையாவது அதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிலர் கொண்டாடுவாங்க. இந்த புது வருடத்தை சிலர் கொண்டாடுவாங்க. சிலர் வழக்கம் போல் இந்த கம்பெனியில் இந்த தொழிலுக்கு போகிறவங்க, ஒரு கூலி வேலை பார்க்குறவங்க அப்படின்னா ஒரு சாதாரணமாக வேலைக்கு போய்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரு புது வருடத்தின் முதல் நாளே நம்ம வேலை பார்க்கணும், அப்போ தான் நம்ம வருடம் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா வருடத்தோட முதல் நாள் இந்த நாளே நம்ம வேலை பார்க்கணுமா, நல்லா ரெஸ்ட் எடுத்து ஜாலியாக குடும்பத்தோட ஃபேமிலியோட எல்லாம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு மக்களும் இங்கே இருக்க தெரிஞ்சுறாங்க. ஒரு 2 விதமாக அந்த புது வருடத்தை மக்கள் பார்க்க தெரிஞ்சுறாங்க. அதுபடி தான் சிலர் நடக்கிறாங்க. என்ன தான் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ தான் இது பண்ணுங்கள், சிலர் நியூ இயர் அன்னைக்கு வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு தருவாங்க. சிலர் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இன்றைக்கி நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற சொல்கிறவங்களும் இருக்குது. ஆனால் நம்ம கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில தொழிற்சங்கங்கள் உள்ள கம்பெனிலேயே கூட அரசு விடுமுறை அறிவித்தாலுமே அங்கே சிலர் அதை நடத்திக்கிட்டு தஞ்சிருக்காங்க. இது எந்த ஒரு தொழிற்சங்கம் கேள்வி கேட்ட மாதிரி தெரியல. தொழிலாளர்களும் இந்த மாதிரி விடுமுறை தினத்திலும் வேலைக்கு போகிற அவலநிலை நம்ம நாட்டில் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. 2025 என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் எ நம்பர். இது ஒரு மனிதர்கள் ஒவ்வொரு கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க ஒவ்வொரு இனக்குழுக்கள் ஒவ்வொரு விதமான ஒரு நாட்காட்டிய ஒவ்வொரு வருட கணிப்பை தொடர்ந்து பின்பற்றி தான் வந்திருக்காங்க. ஆனால் இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பண்டிகை தான் 2025 நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறோம் இல்லையா, அதை நம்ம பார்க்கோம். தமிழர்களுக்குன்னு ஒரு நாள்காட்டி இருக்குது. அது மாதிரி வெவ்வேறு சமயத்தை சேர்ந்தவங்களுக்கு, வெவ்வேறு இனக்குழுக்களுக்கு, வெவ்வேறு தேசிய இனங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வரையறுத்து வச்சு அவங்க முன்னோர்கள் இது பண்ணியிருந்த நாட்காட்டி குறிப்பு வருடங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இது பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் பிறப்பை அடிப்படையாக கொண்டு உருவான ஆங்கில நாட்காட்டி தான் இப்போ நம்ம கொண்டாடிக்கிற நியூ இயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம உலகம் உருவாகி 2025 தான் இருக்குன்னா பார்த்திங்கன்னா இல்லை. அது பார்த்திங்கன்னா அதிகமாகவே இந்த பூமி உருவான மனித இனம் உருவானதுக்கப்புறம் அதிகமான வருடங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலுமே நம்மளுடைய கணக்கீடு பற்றி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வருடமாக இந்த வருடங்களை 2025 அப்படிங்கிறது நம்ம அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாள்காட்டி வருடம் மாதம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு அதை பின்பற்றி நம்ம வாழ்ந்துக்கிட்டு வரோம். ஆங்கில புத்தாண்டில் நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்கிற அந்த கணியன் பூங்குன்றனார் அவர்களுடைய பாடல் வரிகளில் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும். அதில் ஒரு வரிகள் வரும். அதைத்தான் நம்ம சொல்ல விரும்புகிறேன். தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படிங்கிறது நமக்கு உண்டாகிற தீமைகளுக்கும் நமக்கு உருவாகிற நன்மைகளுக்குமே பார்த்திங்கன்னா நாம் தான் பொறுப்பு, வேறு யாருமே பொறுப்பு கிடையாது. ஏன்னா அதில் நமக்கு உண்டான நன்மைக்கும் நமக்கு உண்டான தீமைக்கும் பார்த்து நம்மளுடைய செயலும் அதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பாடல். அந்த பாடலே முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனை எந்த அளவுக்கு இது பண்ணணும் அப்படிங்கன்னா ஒரு பௌத்த
நெறி கருத்து போல் அதனுடைய பாடல்கள் வந்து கவிதைகள் இருக்கும். அந்த பாடல் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை எந்த ஒரு இதுக்குமே காரணம் ஒரு கடவுள் இல்லை இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தனி மனிதன் தன்னை ஒருவனை வந்து எந்தளவு உள்வாங்கணும் அப்படிங்கிறத வந்து அது வெளிப்படுத்த விதமாக அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கணும். மனிதத்தை போற்றுகிற ஒரு மனித சமூகத்தை ஒரு மனிதநேயத்தை வளர்க்குற ஒரு பாடலாகவும், ஒரு சுயத்தனத்தை ஒரு மனிதனுக்கு சுயமாக எந்த அளவுக்கு சிந்திக்கணும் அப்படிங்கிறத வந்து பாடலுமே அந்த பாடல் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் வந்து தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வெற்றிக்கும் நம்மளுடைய தோல்விக்கும் யார் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம தான் இருப்போம். ஸோ நம்ம அந்த வெற்றியின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விடாமுயற்சி அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனால் விடாமுயற்சியோட ரிலீஸ் வந்து தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் நமக்கு தெரிய வருது. என்ன பண்ணுறது, ஒன்றும் செய்ய முடியாது. விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் கிடைத்தே தரும். இந்த ஆங்கில புத்தாண்டில் அனைத்து உயிர்களையும் நேசிக்க ஒரு நல்ல மனிதராக நாம் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த புத்தாண்டு அமைய வேண்டும் என்பதை மனமாற வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்து கொண்டு, அன்பை அடிப்படையாக கொண்டு தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்னு நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாலும், கவிதைகளால் கவிஞர்கள் என்ன தான் கவிதையாக எழுதி குவிச்சாலுமே இந்த உலகம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மணி மைண்டடாக எல்லா மக்களுமே மாறிக்கிட்டு இருக்காங்க. மாறிடுச்சு முழுக்க கிட்டத்தட்ட. அந்த மணி மைண்டாக இருக்கிற அந்த உலகத்தில் வந்து ஒரு அன்பையும் ஒரு மனிதத்துவத்தையும் போதிக்கும் செயலில் நம்ம ஒரு சிலராவது ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறதுலையும் இந்த ஆங்கில புத்தாண்டில் சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.